ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். கைன் மாஸ்டர் எடிட்டர் சாஃப்ட்வேர் இருக்குதுல, யூடியூப்பில் நிறைய பேர் இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்குள்ளே வீடியோ தெரிகிற மாதிரி ஒரு எடிட்டிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபோனில் கைன் மாஸ்டர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஃபோனில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் உங்கள் ஃபோன் 16:9 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் உங்கள் மீடியாவுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் ஃபஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்ட்ரோவுக்கு நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். தென் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம கிளிக் பண்ணி அதில் நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் சான் கேமர்ஸ்ன்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதோட கலரை வந்து நான் க்ரீன் கலரில் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பிடிச்சமான போல்டான ஃபாண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஆர்பிட்டன் ப்ரோ இது வேணாம், நான் இன்னும் போல்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் சாம்பிளுக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் ஒரு நல்ல ஹெச்டி ரெசல்யூஷனில் நல்ல ஃப்ரேம் ரேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ எக்ஸ்போர்ட் ஆனோனையும் அப்படியே நம்ம பேக் வந்துடுவோம். மறுபடியும் நம்ம 16:9 ரேஷியோ ப்ராஜெக்டில் இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் எந்த வீடியோவை நீங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு இந்த பேக்ரவுண்டில் கடல் அலைகள் வர்ற மாதிரி ஒரு வீடியோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல ஹெச்டியில், அந்த வீடியோ ஃபைலை நம்ம இப்போ எடுக்கிறோம். சான் கேமர்ஸ்ன்னு அந்த பேக்ரவுண்டு பிளாக் கலரில் உள்ளதா. இதில் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் குரோமா கீன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயர் ஃபுல்லாமே டிசேபிள் ஆயிரும். இப்போ அந்த கடலைகள் அலைகள் உள்ளது ஃபஸ்ட்டு லேயரில் இருக்குதா, அந்த லேயரில் உள்ள வீடியோ வந்து இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மூலிமா உங்களுக்கு குரோமா கீ ஆப்ஷன் போட்டோன்னையும் அது வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இதே போல் நீங்கள் இதே தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தீ வர்ற மாதிரி ஃப்ளேம்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். சாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், இதை பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்.